ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா 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 ரிபன சந்துரபா. அநாதி தேவனும் நடைக்கலமே, அவர் நித்திய புகழ்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புகழ்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புகழ்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே எடுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே எடுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாதிரத்தில் நயம் காட்டியுன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புகழ்களும் ஆதாரமே. காணல பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, காணல பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அழுத்தீருச்சை மாற்றினரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புகழ்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புகழ்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புகழ்களும் ஆதாரமே. இப்புவியாற்றை கடந்திடுவாய் தூய தேவ தயவாய். இப்புவியாற்றை கடந்திடுவாய் தூய தேவ தயவாய். கடும் காலகத்தில் கர்த்தர் மாற்றினிலே கிடைக்கும் நிலை பாடுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புகழ்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புகழ்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ. இந்த தேவ
நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தா பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தா. சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவாய், சந்தத மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா. ரிமன்வௌஷ்யங்கரவா ரிமனதியாங்கரதியா துலே கமரவௌஷ்யா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரவ ஹதுரி திவி கமரவௌஷ்யங்கரவன. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஆண்டவரே இந்த பிரசங்க பீடத்தில் தெளித்து செபிக்கிறது, புல்பீட்டில் தெளிக்கிறது. ஆண்டவரே இடம் முழுவதும் அபிஷேக தைலம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அபிஷேக தைலம் அக்கினி ஆண்டவரே இந்த இடத்துல நிறைந்து காணப்படுவதற்கு நன்றி. கண்கள் காணாத தூதர்கள் இந்த நாள் முழுவதும் இருக்கிற ஊழியர்களிலே பணிவிடை செய்ய நீர் அனுப்பி இருப்பதற்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த எல்லைகளிலே பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை எங்கள் மீது இருப்பதற்காக நன்றி ராஜா. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வர தேவன் கொடுத்த கிருபைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. எத்தனையோ நேரத்தில் மனிதர் உதவி இல்லாமல் போனாலும் ஆண்டவர் எங்களை நடத்தினீரே, உமது நாமத்திலே எங்களை நடத்தினீரே, ஒத்தாசை அனுப்பினீரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் காத்து கொண்டீரே. தூர தேசத்தில் எனது பிள்ளைகளை கிருபையாய் காத்து கொண்டீரே. திக்கச்சொல்லாய் போகும் உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பாற்றுவேன் என்று சொன்ன தேவன் அப்படியே காத்து வருகிறீரே. உங்க ஊழியத்தை ஆண்டவரை நான் செய்யும்படி என்னை பலப்படுத்தி எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிற தேவனாய் என் பிள்ளைகளோடு நீ இடைப்பட்டு கொண்டிருக்கிறீரே, இந்த சபையோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறீரே. ஸ்பிரிங்ஸ் ஆஃப் கிவிங் வாட்டர் மினிஸ்ட்ரி சார்பில் நடக்கிறது இந்த சபையின் ஊழியத்தோடு ஆண்டவரே மற்ற ஊழியர்களோடும் நீர் இருக்கிறீரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ ரபஹஸபரதியங்கரவனா. உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கர்த்தர் கிருபை விலகாம இந்த மார்ச் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிறது. அதற்காக நாம் நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ரிபபனம ஹதுரதனகரவா. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை சோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்பார். இயேசு ராஜனை சோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்பார். எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை.
கிடைத்திடுமே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கு தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே, இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சொல்லனா பாடுகள் சகிக்க சென்ற கால் மேல தந்தாரே, சொல்லனா பாடுகள் சகிக்க சென்ற கால் மேல தந்தாரே. எந்த வாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே, என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே, சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாரே, தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாரே, தேவன் நமக்கு அடைக்கலமே, தேவன் நமக்கு அடைக்கலமே. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவாய் அற்புதம் செய்தார், ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் எவ்வளவு அற்புதம் செய்தார். வரும் காலத்திலும் வருகை வரையும் வாக்கு தத்தம் தந்து நடத்துவார், வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். வரும் காலத்திலும் வருகை வரையும் வாக்கு தத்தம் தந்து நடத்துவார், வாக்கு தத்தம் தந்து நடத்துவார். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்பார். இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பேன், இந்த ஏழையின் ஜெபம் கேட்பார். இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை, எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ஹல்லேலூயா. இந்த மாதமெல்லாம் நம்மை போன மாதம் வரைக்கும் நடத்தினவர், இந்த மாதமெல்லாம் நம்மை நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன்.
சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிறந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒன்றன்மையும் குறைப்படாது. இமைக்காக மாத்திரம் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறலாய் இருந்தால் நம்மை விட பரிதபிக்கத்தக்க ஜனம் ஒன்றுமே இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஓ ரபா ஹக்குரிதி யான்காரபா, ஓ ஷலரிகனதி யான்காரபா. திருவிருந்தில் பங்கு பெற போகிறோமே, எந்த ஆயுதத்தோடு வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் மரண வழியும் ஜீவ வழியும் வைத்திருக்கிறார் நமக்கு முன்பாக. எதை நாம் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் யாரையுமே போஸ்ட் பண்ணுகிற தேவன் அல்ல. மனுஷரை மாதிரி நீங்கள் வரீங்களா, நீங்கள் செய்கிறீங்களா, நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா ஊழியத்துக்கு, நீங்கள் பரிசுத்தமாக இருக்க முடியுமா என்றெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். நம்ம சாய்ஸ் தான், எதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த உலகத்திற்காக எவ்வளவு ஓடினாலும், எத்தனை வயசு வரைக்கும் நீங்க ஓடிக்கிட்டே இருந்தாலும் அதெல்லாம் உலகத்தால் மறக்கப்பட்டு போகும். ஆண்டவராகிய கர்த்தருக்கு நாம் எதை செய்கிறோம், அவருக்காக எப்படி விட்டு கொடுத்து குடும்பத்திலே வாழ்ந்து குடும்பங்களை ஆதாயப்படுத்துகிறோம், அதுதான் தேவனால் நினைக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியால் பாடிடுவோம், கரங்களை தட்டி நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே. தாங்கிய தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். தாங்கிய தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றிய பாடிடுவோம், நன்றிய பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் உடன் சுதந்திரராய் இருக்க. கிருபையின் மகதானமது இந்த காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. கிருபையின் மகதானமது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் உடன் சுதந்திரராய்
நன்மைகளை நினைந்தேன். நேற்றுக்களான பல நன்றி இழந்தேன், சத்துருக்களாகினரே. நேற்றுக்களான பல நன்றி இழந்தேன், சத்துருக்களாகினரே. சத்தியத்தை சாது தேவன் சீத்தம் செய்திடுவோம், சீத்தம் செய்திடுவோம். சத்தியத்தை சாது தேவன் சீத்தம் செய்திடுவோம், சீத்தம் செய்திடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. அழைக்கப்பட்டோரே உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே. அறிந்தே வந்திடுவே. அளவிலா திரு ஆக்கமிதனை அவனியோ கழிப்பே. அவனியோ கழிப்பே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. சீயோனை பணிந்துவே கிறிஸ்தேசுரா ஜனை சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே. சீயோனின் ராஜனையே. சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே. சீயோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்கள் சிந்தையை நீர் ஆட்கொள்ளுவீராக, எங்கள் இருதயத்தின் நினைவுகளை நீர் ஆட்கொள்ளுவீராக. எங்கள் கண்களிலே உங்களுடைய பரிசுத்தத்தை கொடுப்பீராக. எங்கள் செவிகளை திறப்பீராக. எங்கள் உதடு நாவு உம்மை துதிக்கும்படி நீர் கிருபை தருவீராக. அப்பாமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் எல்லாம் உள்ளும் புறமுமாக சென்று மேய்ச்சலை கண்டடைய வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் எங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு உம்மில் அன்பு கூறுவதும் உமக்கு அர்ப்பணிப்பதும் உங்களுக்காக பரிசுத்தமாக்கப்படுகிறதும் அவசியம். ஆண்டவரே, எங்கள் சபையின் பிள்ளைகளுக்கு அதை கொடுப்பீராக. எனக்கும் என் பிள்ளைகள் தூர தேசத்திலே கொடுப்பீராக. அது நிமித்தம் ஆண்டவரே, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்கிற ஆண்டவரே சத்தியத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்தும். எங்களோடு தங்கீரும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாள் நம்ம வாக்குத்தத்த செய்தி யூடியூப்ல போனீங்கன்னா இருக்கும். அது ஆசீர்வாதமான செய்தியா இருக்கும். இந்த நாள் சபைக்கான செய்தியும் அதே வாக்குத்தத்தை தான். இருந்தாலும் நம்ம சபைக்கும் போது ஆண்டவர் எதுக்கு சபைக்கு கொண்டு வராரு? நேற்று ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆறுதல் கிடைக்கணும், எங்களுக்கு தேர்தல் கிடைக்கணும். அது மாதிரி ஆன்டில செய்யணும், மெசேஜ் கொடுக்கணும், ஜோம் பண்ணாங்க. நம்ம என்ன குழந்தைங்களா, சின்ன குழந்தைங்களா சொல்லுங்க? நம்ம உலகத்துக்கு காயம் கட்டணும். நம்ம என்ன செய்யணும்? மற்றவருடைய காயத்தை கட்டணும். கண்ணை தொடச்சிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன செய்யணும்?
ஆண்டவர் மேல எல்லா பாரத்தையும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வெளியே இருக்கிற நொறுங்கி போன இருதயம் உள்ளவர்கள், அவருக்கு தெரியாத இயேசு என்ற ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நம்முடைய கண்ணீரை துடைப்பாரு, நமக்கு அற்புதம் செய்வாரு, ஒரு உயிருள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, நம்மளை விசாரிப்பாரு, நம்ம கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. இது கொஞ்ச நாள் வாழ்க்கை, இதை முடிச்சுட்டு நம்ம போனா பரலோக ராஜ்யத்துல நம்ம சந்தோஷமாய் வாழ போறோம். இதெல்லாம் தெரியாது. என் பாவத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை உண்டு, யாருமே கொடுக்க முடியாத விடுதலை தேவன் எனக்கு தருவார்னு அது தெரியாது நிறைய பேருக்கு. ஆனா அவங்களுக்கு யார் சொல்றது? நம்ம தான் சொல்லணும். நம்ம அழுதுகிட்டே போய் சொன்னா என்ன செய்வாங்க? உன் கடவுளே உனக்கு ஒண்ணு செய்யல, எதை எதுக்கு கூப்பிடுற அப்படித்தானே கேட்பாங்க. நீங்க பிரகாசமா இருந்தாதான் மத்தவங்க வருவாங்க. நான் உட்காந்து என் சொந்த கதை சோக கதையை நினைச்சிட்டு எதையாவது நினைச்சிட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு இங்க வந்து நீங்க என்ன செய்வீங்க? இது சரியான அழுமூச்சியா இருக்குது, இது என்னத்தை பிரசனம் பண்ண போகுது, இதை கேட்டு நான் இன்னைக்கு விடுதலை ஆக போறேன், விடுதலை ஆக போறேன்னு தான் நினைப்பீங்க. இன்னைக்கு நமக்கு ஆறுதல் தேர்தல்லாம் எங்க உண்டு? சபையில இல்ல. நான் கூட சில இடத்துல போய் அரக்கராஜ் பிரதர் நல்லா பேசுவாங்க, ஆறுதலா பேசுவாங்க. அப்போ அந்த நாள்ல எல்லாம் நான் அப்பதான் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள வந்தேன். அந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா தொடங்குற நேரம் முதல் முடிகிற நேரம் வரைக்கும் அழுதுட்டே இருப்பேன். வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா முகமெல்லாம் நல்லா ரெட்டா அப்படியே கண்ணெல்லாம் அவ்வளோ பெருசா வீங்கி போயிருக்கும். எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஆலயத்துக்கு போயிட்டு அவங்க எப்படி வராங்க? நொறுங்குது, நம்ம கண்ணெல்லாம் செவந்து போய் வந்திருக்காங்க, எங்க போனாங்களோ தெரியலையே. சில நம்ம வீட்டுல அப்படிதான் பண்ணுவோம் பாருங்க, ஜாப் பண்றோம்னு சொல்லிடுவோம். என் ஹஸ்பண்ட் உயிரோட அந்த நாட்கள்ல என் பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள், அந்த நாட்டில் அப்படின்னா ஒரு நாள் உபவாசம் ஜெபிக்கணும்ட்டு கதவு போட்டு ஜெபம் பண்ணேன். அப்ப எனக்கு தெரியும் அவங்க போனா ராத்திரி தான் வருவாங்க, அது வரைக்கும் நம்ம நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு உபவாசத்து நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்ப அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. இந்த நேரத்துல யார் தான் வரான்னு சொல்லி பார்த்தா என் ஹஸ்பண்ட் தான் வந்தாங்க. எதையும் வச்சுட்டு போனது எடுக்க வந்தாங்க. அப்ப எப்படி இருந்துச்சு என் முகம் பார்த்தா? சரியா வீங்கி போய் அழுது அழுது அப்படி இருந்தது. அதான் சொன்னாங்க, யாராவது இந்த நேரத்துல எவனாவது ஒருத்தர் வந்தானா என்ன வச்சு கொடுமைப்படுத்துறாங்களோ தெரியல, இப்படி உட்காந்து அழுதுட்டு இருந்தா நினைக்க மாட்டாங்க, உங்களுக்கு என்ன கேடு அப்படின்னாங்க. அது மாதிரி நீங்க நிறைய பேர் என்ன செய்வோம், அழுவது ஒரு டியூட்டி, கவலைப்படுறது ஒரு டியூட்டி. ஆனா இந்த மாசம் ஒரு புதிய மாதத்துல தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் வாழணும்னு நினைச்சவங்களாம் போயிட்டாங்க, வாழ விருப்பம் இல்லாதவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு பர்பஸோட உனக்கு வாழ பிடிக்கலாம் பரவாயில்ல, யாருக்காக நீ வாழ வேண்டாம், எனக்காக வாழன்னு சொல்லி ஆயுசு காலங்களை கொடுத்திருக்கிறார். நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதனால நம்ம யாரு, நாம் யார் என்கிற தலைப்புல இன்னைக்கு ஒரு 3-4 பாயிண்ட் எடுத்துருக்கிறேன். எவ்வளவு சொல்ல முடியுதோ அவளை சொல்ல நான் சொல்லி யோசிக்கிறேன். நாம யாருன்னா அலங்காரம் பெற்றவர்கள். கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு, நம்மில் அவலட்சணமா இருக்கிறது தான் அலங்காரமா. நம்ம எல்லாம் கொஞ்சம் அவலட்சணமா இருந்ததுனால அழுங்குஞ்சிங்களா, ஏமாற்றம் நிறைந்தவர்களா, அப்படிதானே விடாய்த்து போன ஆத்துமாவாய், பூத்து போன கண்களை உடையவர்களாய், அசுத்தமாய் அசிங்கமாய் இருந்ததுனால நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சு கர்த்தர் நம்மளை என்ன செய்யறாரு, அழகுபடுத்திக் கொண்டே வருகிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவர். அப்போ நம்முடைய சரீரத்துல கூட அப்படிதான், எது அவலட்சணமா இருக்குதோ அதுதான் அழகாக தேவன் என்ன செய்யறாரு, அருமையாக படைத்திருக்கிறார். அப்போ லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்காரமே தேவையில்லை. யாரெல்லாம் லட்சணமா இல்லையோ அவங்க தான் என்ன செய்வாங்க, அலங்காரப்படுத்தி கொள்வாங்க. நமக்கே தெரியும், எனக்கும் தெரியும், எது அசிங்கமா இருக்குதோ அதான் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றோம். அப்படிதானே? அப்படித்தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் நேசித்து இருக்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1 பேதுரு 3 முதல் 5. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். இந்த அலங்காரம் நமக்கு தேவையான அலங்காரம் எங்க இருக்கிறது?
சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். நம்ம சபைக்கு இதுதான் தேவை. குடும்பத்திலையும் அந்த காலங்கள்ல தான் நிறைய இருந்துச்சு. ஆபிரகாம் சாராள் காலத்துலலாம் அது அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் குறைச்சி போகுது, மாறி போகுது. ஏன்னா அந்த நாட்கள்ல வீடே கெதியில இருப்பாங்க பெண்கள். அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறதும் ஹஸ்பண்டுக்கு பிரியமாய் நடக்கிறதும். ஆதியாகமத்துல வாசித்து பாருங்க, தன்னுடைய கணவனை யார்கிட்டையும் விட்டுறக்கூடாதுங்கிறதுல என்ன செஞ்சாங்க, ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. அவங்களை எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு யார்கிட்டையும் விட்டுறக்கூடாது. அந்த காலத்துல நிறைய மனைவிலாம் இருந்தாங்க. அதனால எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னா எல்லோரும் அவ்வளவு அன்பாய் இருந்து சாந்தமாய் நடந்து மரியாதை கொடுத்து தக்க வச்சு கொண்டாங்க. இந்த நாள் அப்படி இல்லை. முடிஞ்ச அளவு பார்ப்பாங்க, முடியலன்னா போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்களும் வேற மாதிரி போயிடுவாங்க. இந்த காலம் அப்படி இருக்குது, அந்த காலம் அப்படி இருந்துச்சு. அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அது தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்டது? நிலையேற பெற்றது. நம்மளாம் யாரு? பென்டி காஸ்ட் அதான் சொல்லுவாங்க. காஸ்ட் இல்ல, காஸ்ட் பென்டி காஸ்ட். ஜஸ்டின் பிரபாகர் நினைக்கிறேன் ஒரு பாடிக்கார். பாத்தீங்களா, உங்க காஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? என்ன காஸ்ட், என்ன ஜாதின்னு சொல்லக்கூடாது. என்ன ஜாதி? நம்ம பரிசுத்த ஜாதி. எத்தனை பேர் பரிசுத்த ஜாதி? ஹல்லேலூயா. பரிசுத்த ஜாதி. நகை போட்டாதான் அழகா இருக்கணும்னு கிடையாது. இங்க நகை யாராவது பாக்குறாங்களா? நானும் பார்க்கறதே கிடையாது. நீங்க தான் போட்டிருக்கீங்க, எனக்கு கண்ணுக்கு தெரியறதே கிடையாது. அதை பத்தி மதிப்பே கிடையாது. அது நமக்கு மேட்டரே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மயிரை பின்னணும், பொன்னாபரணங்களை அணியணும், உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக்கிட்டு நாங்க ஆலயத்துக்கு வரணும்ன்றது நமக்கு கிடையாது. என்ன அலங்கரிப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். சாந்தமும் அமைதியில் உள்ள ஆவி. இன்னைக்கு இந்த நேரத்திலேயே நீங்க உங்க கண்ணாடி இல்லைன்னு செல்போன்ல கூட பார்த்துக்கிட்டா, எனக்கு இப்படி ஒரு ஆவி இருக்குது, இந்த ஆவி இருக்கணும்னு காலையில் நிறைய ஜோம் பண்ணிட்டு வந்தேன். ஊழியத்தை முடிச்சு எஸ்கேப் ஆகிற வரைக்கும் வீட்டில் யாரும் இல்லை, இரிட்டேட் பண்ண. இங்கே தான் எல்லாமே இருக்கும். அதுக்காக ஜோம் பண்ணிட்டு வந்தேன், ஸ்பெஷல் ப்ரேயர். அப்போ அது மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்களேன், என்கிட்ட இந்த மறைந்திருக்கிற இந்த நல்ல குணம் இருக்குதா? இனிமேலாம் ட்ரெஸ் பார்க்கும்போது கண்ணாடி முன்னாடி அதை பார்த்துட்டே இருந்தேன். என்கிட்ட சாந்தமுள்ள ஆவி இருக்குதா? அமைதலுள்ள ஆவி இருக்குதா? அது என் அழகை அலங்கரிக்குதா? அது மறைந்திருக்கிற குணம் அது எல்லாருக்கும் தெரியுதா? நான் அப்படி யாரையாவது கவர்ந்து கொள்ளுவேனா? ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுவேனா? யோசிச்சு பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அலங்காரம் பெற்றவர்கள் நம்ம. அலங்கரிக்கிறதுக்கு நமக்குள்ள ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 31:30-31 வாசிக்கலாம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. இந்த அம்மா அப்பாட்டாவும் பையன் கிடைச்சிருக்கு அம்மா கிட்ட சொல்லவே முடியாது. பையன் எப்படி இருந்தாலும் சரி, பொண்ணு எப்படி இருக்கணும்? ரொம்ப அழகா இருக்கணும். பாக்குறது 2 பேரும் போனாங்கன்னா எப்படி இருக்கணும்? மேட்சா இருக்கணும். அப்படிதான் அம்மா அப்பா சூஸ் பண்ணுவாங்க. நான் பிள்ளைங்க செலக்ட் பண்ண விட மாட்டேங்குது. என் பிள்ளைக்கு பார்த்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாலும் லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ற இடத்துல என்ன பண்றாங்க? கழட்டி விட்டுறாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாது, எங்க வாழ்க்கை. ஆனா அதெல்லாம் ரிப்பேர் பண்ணணும்ல, அது நல்லது கிடையாது. அதை அனுபவிச்சவங்க சொல்லுவாங்க, அது நான் தெரியாம பண்ணிட்டோம், நீங்க எல்லாம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு. இன்னைக்கு அது மாதிரி சௌந்தரியம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாருமே இல்லை. அதுதான் நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளை மேக்கப் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நல்லா அப்படியே தூங்கி எழுதுனா இங்க உட்கார்ந்தா நீ ஒருத்தர் கூட மதிக்க மாட்டீங்க. ஆண்டவர் என்ன செய்வாரு? தூக்கு மூஞ்சி இது அழுக்கு துணியோட நிற்கிறாரு அப்படிதான் சொல்லுவாரு. சௌந்தரியம் தப்பு இல்லை, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். ஏன்னா மாறி போகும். அப்படிதானே? இந்த சித்தி இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க பாருங்க, அவங்களுக்கு 2-3 பிள்ளைங்க இருக்காங்க. எப்பவுமே அவங்க சரோஜா அவங்க பேரு, ரொம்ப அழகா இருப்பாங்க. நான் எப்பவுமே நினைப்பேன், சித்தி எவ்வளவு அழகா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பேன்.
பாத்தீங்கன்னா இப்போ அதே அழகுல தான் இருக்கிறாங்க. வயசு ரொம்ப ஆயிடுச்சு, ஆனாலும் எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பாங்க. அந்த முகத்துல என்ன இருக்கும்னா சிரிப்பு தான் இருக்கும் அவங்களுடைய முகத்தை. எனக்கு சிரிக்க தெரியாது, கொஞ்சம் ரொம்ப ரூடா இருக்க மாதிரி தான் எனக்கு பேச தெரியும். என் சேஃப்டிக்காக அப்படி வச்சு பழகினேன். அது இப்போ அப்படியே போயிட்டே இருக்கு. அப்போ இதுல சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். என்ன வயசானாலும் அவங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். இது இருக்காங்களா இல்லையா கூட எனக்கு தெரியாது. ஆனா அப்படி ஒரு முகக்கலை. எப்பவுமே அவங்க பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. ஆனா எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. அதுதான் மேட்ரு. நம்ம என்ன செய்யறோம், இதை கடவுள் சந்தோஷமா வைக்கட்டும், நான் அப்புறமா நான் என்ன செய்யறேன், சந்தோஷமா சிரிக்கிறேன் நினைக்கிறோம். அது நடக்கவே நடக்காது. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, எனக்கு சமாதானம் இந்த உலகத்துக்கு கொடுக்கட்டும், அதுக்கப்புறமா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, சத்துருவுக்கு முன்னாடி நான் உன்னை வெட்கப்படுத்தாமல் நடத்துவேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாசத்துல என்ன வாக்குத்தத்தம்? யாத்திராகமம் 23:27 வாசிங்க. எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடம் எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு பிரகாசமா இருந்தா சாத்தான் நம்மளை பார்க்க முடியாம வெட்கப்பட்டு போவான் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கணும். இந்த மாசம் எனக்கு என்ன வாக்குத்தத்தம்? தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். எப்போ தேவனுக்கு பயப்படுற பயம் நம்முடைய எதிரிகளுக்கு வரும், பிசாசுக்கு வரும் அப்படின்னா நாம் தேவனோடு இருக்கும்போது. மோசேக்கு என்ன சொன்னார்? யாத்திரா 34:10 பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். பூமி எங்கும் எந்த ஜாதியிலும் செய்யப்படாத உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்தேன். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அதை யார் காண்பார்கள்? உன்னோடு இருக்கிற ஜனங்கள் அதை காண்பார்கள். இவ்வளவு நல்ல வாக்குத்தத்தம் மோசே கொடுத்தார் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி என்ன செய்யணும், நம்ம மனசுல வைக்கிறதுக்கு பழக வேண்டும். நீ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு பயப்படுவோம் பயத்தை நான் உன்னுடைய சத்துருக்களுக்கு தருவேன், உன் எதிரியான சாத்தானுக்கு தருவேன், உன்னை மிரட்டி கொண்டிருந்த கடன் சுமைகளுக்கு நான் தருவேன். கடன் கொடுத்துட்டு கொடுக்க முடியல நிலைமை தெரிஞ்சு உன்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் என்ன செய்வேன், அந்த பயத்தை கொடுப்பேன். இன்னைக்கு அநேகர் அப்படித்தானே, ஐயோ ஏன்னா 1ஆம் தேதி வரணும் நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. அடுத்தது இத்தனை தேதிக்குள்ள வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கொடுக்கணும், ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும், பிள்ளைகளுக்கு இந்த மாசம் ஆயிட்டா என்ன ஒரு பயம், பேரண்ட்ஸ் வரும்னா 2 மாசம் சேர்த்து கட்டணும். எவ்வளவு கடினமான காரியம் பாத்தீங்களா? ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்? ஏற்ற காலத்திலே உங்கள் தேசத்திலே மழை பெய்ய பண்ணுவார். ஹல்லேலூயா. வானத்தை திறந்து, வானத்தின் பலவெளிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் களஞ்சியத்தை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. நம்ம கொஞ்சம் ஆண்டவருக்கு கொடுப்போம், அவர் என்ன கொடுப்பாரு? அமுக்கி குலுக்கி சரிந்து உள்ளபடியாக கொடுப்பார். கொஞ்சத்தை தேவனுக்கு கொடுத்தா தேவையில்லாத செலவுகள் எல்லாம் இந்த மாதத்துல வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். அதிகமாய் நாம என்ன செய்யணும்? உற்சாகமாய் தேவனுடைய காரியங்களிலே ஈடுபட வேண்டும். நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ததுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, கொஞ்ச நாள் எனக்கு நடக்க முடியாத அளவுக்கு பிசாசுடைய சூழ்ச்சி, பலவிதமான இருளின் கிரிகள் எதிர்த்து நின்னப்பெல்லாம் சரிட்டு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். ஆனா கர்த்தர் என் கண்களை திறந்து விட்ட போது எதிராய் செயல்பட்ட காரியங்களை புரிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் தான் இன்னும் என்னை செப்பரேட் பண்ணி கொண்டேன். யாருடைய இருதயம் ஒட்டுறதுக்கு நான் விடுறதே கிடையாது. நான் மாத்திரம் என் ஆண்டவரும் நானும். எத்தனை பேர் நம்ம ஊழியத்துல இருந்தாலும் எப்பவுமே நானும் கர்த்தரும் வாழ பழகிக்கிட்டேன். அதுதான் எனக்கு பாதுகாவலா இருக்குது. இதை கூட உங்களையும் தேவன் அதுக்குதான் நடத்துறார். ஒரு நாள் இரவு நான் தூங்கி கொண்டு இருக்கும்போது நான் ஒரு கனவை பார்த்தேன். அப்படின்னா எனக்கு எந்த சோதனை வந்துச்சோ அந்த ராத்திரி தெரியாது. ஆனா நான் பார்க்கிறேன், இப்படி ஆண்டவர் வந்து இப்படி 2 பக்கமும் பாதுகாவலா இருக்கிறார். அதுக்கு பிறகுதான் யாரோ ஒருத்தர் அந்த பக்கம் ஒரு உருவத்தை பார்த்தேன், இந்த பக்கம் ஒரு உருவத்தை பார்த்தேன். அதால என்ன செய்ய முடியல, என்ன நெருங்கவே முடியல. ஆண்டவருடைய மகிமை அக்கினியா, அது மகிமை அக்கினியா பார்க்கல, அதாவது மகிமையா இருந்துச்சு.
யாருமே என்னுடைய பக்கத்துல வர முடியாத அளவுக்கு இருந்தது. எப்படி நம்ம இந்த கேமரா போக்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் சரிஞ்சிருக்கு இப்போ, ஆனா பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வைக்கிறோம். இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு கொஞ்சம் ஈக்குவலா இருக்கணும் பார்த்து வைக்கிறோமோ. அது போல கர்த்தர் என்னோடு இருந்ததை நான் படுத்திருக்க மாதிரி இருந்தா ஏன் கண்ணாலேயே அந்த சரீரத்தை பார்க்கிறேன். தேவன் என்னை எப்படி பாதுகாக்கிறான்னு பார்த்தேன். அப்ப அன்னைக்கு முதல் நான் தூங்கும் போது எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை என்ன, இப்படி ஆண்டவர் என்னோட இருக்கிறார். ஒருத்தர் கூட நெருங்க முடியாதபடி இரவு நேரத்தில் என்னை பாதுகாக்கிறாரு அப்படி தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கர்த்தர் இதே பாதுகாப்புல தான் உங்களுக்கு கொடுக்கிறார். எனக்கு பயப்படணும், ஏன்னா உங்க சத்துரு எல்லாமே நான் செஞ்சுட்டேன் வரேன்னு சொல்லக்கூடாது. அதே பயப்படணும் உன்னை பார்த்து. அதுக்காக நான் என்ன செய்யறேன், உன்னோடையே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நாம் எவ்வளவு ஆண்டவருக்கு, அது முதல் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் நான் கர்த்தருக்கு உகந்தவர்களாய் வாழணுமே, அவருடைய இருக்கணுமே. படுத்துக்கிட்ட என்ன செய்யக்கூடாது, என் பிள்ளைகள் கூட இல்லையே, அவங்க இல்லையே, இவங்க இல்லையே, யாருமே இல்லையே அப்படின்னு நினைச்சு கண்ணீர் விடவே கூடாதுன்னு தான் அன்னைக்கு என் கண்களை திறந்து விட்டார் தேவன். நான் இருக்கிற உங்களுக்கு எப்படி பாதுகாப்பா இருக்க பாரு அப்படின்னு சொல்லும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே பாதுகாப்பு தான் உங்களுக்கு கர்த்தர் தராரு. சங்கீதம் 68:13 நாம் வாசிக்கலாம். என்ன அழகு, தேவன் நமக்கு எப்படி அலங்கரிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போல பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாக இருப்பீர்கள். இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது பாத்தீங்களா. நம்ம முகக்கடையை மாறப்படதான் சாதா பலவிதத்துல பிரயாசப்படுறோம். யோபுவின் முகக்கடையை மாறப்படதான் அவன் காது கேட்க நிந்திச்சாங்க, அவன் காது கேட்க மனைவி நிந்திச்சா, நண்பர்கள் நிந்திச்சாங்க, வேலைக்காரியா அவங்க வீட்டுல இருந்தா கூட நிந்திச்சாங்களாம், சின்ன குழந்தைங்க கூட நிந்திச்சுதான். எவ்வளவு தைரியம் இருக்கும் பாத்தீங்களா. நல்லா வாழ்ந்து கெட்ட அந்த யோபு, அவனை பார்த்து பேசுறதுக்கு யாருக்குமே ஒரு பயமே இல்லை. ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை உன் வாழ்க்கை இவ்வளவு நாள் அப்படி இருந்திருக்கலாம், ஆனா நீ என்னோடையே இருந்தனா, என் பிரசனத்திலேயே இருந்தனா, உனக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீ நம்பினா. எல்லாரும் நம்பினா பிரயோஜனம். ஒரு வியாதியா இருக்கிறாங்க, ஆண்டவர் சொல்லுவாரு இந்த வியாதி இது வியாதி கிடையாது, சரீரத்துல வந்த வியாதி கிடையாது, பிசாசு கிரியினால வந்த வியாதி என்று சொல்லுவத கேட்கிறவங்க நம்பினாதான் விடுதலை கிடைக்கும். இல்ல இல்ல இத்தனை வருஷம் எனக்கு சுகர் இருந்ததுனால வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியும், அணைத்துக் கொள்ளதான் முடியும். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கிட்ட என்ன சொல்லுகிறது, உன்னிடத்துல நான் ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறேன். எதுவுமே இல்லை, நீங்க எல்லாம் கடினமா வேலை செய்றீங்க, அதனால நீங்க தாழ்ந்து போக. என்ன பொறுத்த வரைக்கும் உயிர் வாழ்ற வரைக்கும் கத்திரிக்கா வேலை, நம்முடைய கரத்தின் பிரயாசத்தை நாம் சாப்பிடணும். எத்தனை பேர் அது ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சிலர் யாரோ சம்பாதிக்கிறது சாப்பிடுவாங்க. அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சா அந்த சொத்துக்கு பங்கு கேட்பாங்க. அம்மா அப்பா எங்கேயோ கஷ்டப்பட்டு ஏதோ 20,000 சம்பாதிக்கிறாங்கன்னா அது எவ்வளவு கஷ்டப்பட்டு 20,000 சம்பாதிப்பாங்க, அது நினைச்சு பாக்குறது இல்ல, அதையே கேட்பாங்க. மனைவி சம்பாதிச்சா புருஷன் கேட்டுட்டே இருப்பார், பிள்ளைகள் சம்பாதிச்சா பிள்ளைகளை டார்ச்சர் படுத்திட்டே இருப்பாங்க. அப்படின்னு நம்மளை எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவரே போஷிப்பார். ஹல்லேலூயா. அவரால முடியும். நம்ம அறியாத வழியிலே நம்மை போஷிப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த இடத்துல பார்க்கிறோம், வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட நீங்க புறா சிறகுகளை போன்றவர்கள், பசும் பொன்னிறமாகி இறகுகளின் சாயலா இருக்கிறீர்கள். வேலை நீங்க பாத்திரம் வளர்க்கிற வேலை தான் செய்யலாம் வீட்டுல. இதான என்ன மாதிரி எதுக்கும் உதவணும்னா சட்டி பானைகளும் பாத்திரம் வளர்க்கவும் ஒரு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. அதான் கத்தர் பிடிச்சி போட்டார் இந்த வேலைக்கு. எதுக்குமே உதவாத. நீங்களா பாருங்க, கொஞ்சம் பெட்டரா இருக்கிறீங்க, ஏதோ வேலை ஒண்ணு செய்றீங்க, நமக்கு ஒண்ணுக்குமே லாய்க்கு கிடையாது. அதனாலதான் கர்த்தர் தான் செஞ்சிருக்கிறாரு, அவர் வேலையை செய்ய அவரை சுமக்க வச்சிருக்கிறார். இப்ப இன்னைக்கு நாம எப்படி நம்ம நினைக்கணும், ஆண்டவருக்குள்ள நான் யாரு, எந்த வயசானாலும் சரி, இன்னைக்கு உலகம் வெறுத்தாலும் சரி, நம்ம கிட்ட நகையோ பணமோ சொத்துக்களோ இல்லாம போயிட்டாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது உன்னை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள அந்த ஒரு புரிதல் இருக்குதா?
சில பேருக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி வர வரைக்கும் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. நான் ஒரு அழுங்குஞ்சா இருக்கிறேனே. சில நேரம் நீங்க நல்லா யோசித்து பாருங்களேன். ஆண்டவரே, நான் தான் எங்களை நான் குறிச்சு நான் மட்டமா இட போட்டிருக்கேன். ஆனா நீங்க என்னோட இருக்கிறத இந்த உலகத்துக்கு காமிங்க ஆண்டவரே என்று சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஒருவேளை வீட்டுக்குள்ள அழுதுருக்கலாம், பல நாட்கள் தூங்காம இருந்திருக்கலாம், பல பிரச்சனைகளோட போயிருக்கலாம். உங்களுக்கு எது தேவை, நெசசிட்டியான காரியங்கள், முக்கியமான காரியம் கூட இல்லாம போயிருக்கலாம், யாருமே விசாரிக்காம இருந்திருக்கலாம். ஆனா நமக்கு என்ன உண்டு? ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒரு அழகு உண்டு. வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள். புறா சிறகுலாம் அழகா இருக்கும் பாத்தீங்களா? கம்மியான கலர், எல்லாமே கியூட்டா இருக்கும், நல்ல நல்ல கலர்ல எல்லாம் இருக்கு. அப்போ அதை விட கியூட்டா தேவன் நம்மள வச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மள நாமே நேசிக்கணும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, நான் பாரு அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, நான் வந்து குள்ளமா இருக்கிறேன், நான் வந்து கருப்பா இருக்கிறேன், அவங்களுக்கு பாரு எவ்வளவு ஹேர், எவ்வளவு முடி கீழே வரைக்கும் தொங்குது, எனக்கு மட்டும் எரிவாள் மாதிரி இவ்வளோண்டு தொங்குது. அப்படி எல்லாரும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்ம கம்பேர் பண்ணா எந்த கம்பேர் பண்ணலாம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க எப்படிப்பா இருக்கிறாங்க, எப்படிப்பா ஜெபிக்கிறாங்க, எப்படி தனியா இருக்கிறாங்க, எல்லா சேலஞ்சு எப்படி அவங்க மேற்கொள்றாங்க. நானும் மேற்கொள்ளணும், நானும் பிரகாசிக்கணும், நானும் நிக்கணும் அப்படின்னு நம்ம அத மாதிரி வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கணும். பொறாமப்பட சொல்லல, வாஞ்சிக்கணும் நான் சொல்றேன். கர்த்தர் நல்லவர். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனம் அடிக்கடி தியானிக்கிற ஒரு வசனம், ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். உதவக்கரையா என் மூலம் ஆண்டவருக்கு ஏதாவது செஞ்சனா அப்படின்னு யோசிக்கிற ஒரு வசனம் வாசிப்போம். என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். இதுல என்ன சொல்லி இருக்கிறது? அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு. இதுதான் பிரயோஜனம் உள்ளது, இதுதான் அழகு வாய்ந்தது. அதை விட்டுட்டு எல்லாம் நம்ம என்னதான் எக்ஸ்போஸ் பண்ண முடியும் உலகத்துக்கு? அதை எக்ஸ்போஸ் பண்ணா என்ன பிரயோஜனம்? அதுல அழகும் இல்லை, வல்லமையும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது, யூஸ்லெஸ். என்னுடைய பேத்திக்கு ஒரு ட்ரெஸ் யாரோ வாங்கி கொடுத்துருந்தாங்க. நீங்கெல்லாம் கொஞ்சம் வெட்டி வெட்டி ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டுருந்துச்சு. நான் கேட்டேன், எலி ஏதாவது கடிச்சிச்சாமா அப்படின்னு கேட்டேன். அது சொல்லுது, இல்லவே இது மாடர்ன் ட்ரெஸ், இப்படிதான் இருக்கும் சொல்லுது. பாத்தீங்கன்னா எலி காமன மாதிரி இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இந்த கையில கொஞ்சம் கிழிச்சு கிழிச்சு போட்டு வச்சிருந்தது. அதுக்கு அழகாதான் இருக்குது. அது வந்து சின்ன பிள்ளைல பார்க்க அழகாதான், கழுது கூட எப்படி இருக்கும் குட்டியில அழகாதான், அது மாதிரி அது பார்க்க அழகாதான் இருக்கும். நான் கேட்டா அப்படி சொல்ற அளவுக்கு ஞானம் இருக்குது. சின்ன பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தான் கிட்ட கத்துக்க வேண்டியது. அப்ப ஏதாவது வேற ஏதாவது சொன்னா, நாங்க மாடலிங் கேர்ள்ஸ், நானே எங்க அம்மா, நீ கேட்டு போ இந்த ட்ரெஸ் அப்படி சொல்லும். அது மாதிரி சின்ன பிள்ளைங்க வந்து நம்மளை உத்து பாக்குறாங்க. நமக்கு தான் நம்மளோட இருக்கிற ஆண்டவர் தெரியல, நம்மை அழைத்த தேவன் இப்படிப்பட்டவர், நம்ம எப்படி உருமாறி கொண்டு இருக்கிறோம் அது தெரியல. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என் சகோதரியே, மனவாளியே, உங்க அழகுல அவர் வந்து பிரியமா இருந்து சொல்றாரு. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பூச்சக்கரத்துல, நீதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. எஸ்தர் ராஜாத்தி அவங்களோட வந்து காம்படிஷனுக்கு நிறைய பேர் வந்தாங்க. ஆனா இந்த அகாஸ்வேரு ராஜாவுக்கு யாருதான் பிடிச்சிருந்துச்சு? எஸ்தர் ராஜாத்தி மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சு. அவள் அவ்வளவு அழகா தான் இருந்தா. நிறைய வந்தவங்க எல்லாம் அழகா இருக்கவங்க தான். ஆனா எஸ்தருக்கு மட்டும்தான் அகாஸ்வேரு ராஜாவுடைய கண்களில கிருபை கிடைச்சது, தயவு கிடைச்சது. நீங்க அப்படித்தான். அதனால்தான் நீங்க எல்லாம் வேலைக்கு போறீங்க, சும்மா கிடையாது. அதனாலதான் காலேஜ்ல என்ன இன்டர்வியூ வச்சாலும் பாஸ் பண்றீங்க. அப்போ அதை நம்ம கேட்கணும். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு தோட்டம், உன் தோட்டம் மாதளம் செடிகளும் அருமையான கனி மரங்களும் மருதோன்ற செடிகளும் நடந்த செடிகளும் நன்னதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. நம்ம வீட்டு சுத்தி இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. வாசனை எப்படி இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும், எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். கடைக்கே போக வேண்டாம், வாங்கி சாப்பிட்டுக்கலாம், எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அப்படிதானே? எவ்வளவு அருமையான ஒரு காரியம். நம்ம கிட்ட அப்படி ஏதாவது இருக்கா யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட இல்லாதனால சென்ட் போட்டுருக்கோம்ல,
இந்த வேர்வையில பயங்கர வாடை அடிக்குதுன்னு கொஞ்சம் செட்டு போட்டுக்கிறோம். என்னென்னமோ டெக்கரேட் பண்ணிக்கிறோம். வீட்டுக்குள்ள என்ன செய்யறோம், சில நேரத்துல மெழுகுவத்தி, வாசனை மெழுகுவத்தி அதெல்லாம் இப்போ வந்துருக்குல்ல, அங்கங்க கொளுத்தி வைக்கிறோம். அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன் வாழ்க்கை எப்படி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கனி நிறைந்ததா இருக்குது. இதுதான் அழகு. நம்ம வீட்டை சுத்தில அவளுடைய செய்கைகளின் பலனை அவளுடைய வாசல்கள் புகழ கடவுள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன், அதுல போட்டிருக்கோம், அவளுடைய செய்கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ. அவளுடைய செய்கைகள் அவளுடைய வாசல்களில் அவளை புகழ கடவுது. செத்து போன அப்புறம் புகழ் என்ன பிரயோஜனம்? நான் செத்து போன அப்புறம் என் பிள்ளைங்க வந்து எங்க அம்மா அப்படியா இப்படியானா எனக்கு என்ன பிரயோஜனம்? அப்படிதானே? அதனால பிரயோஜனம் கிடையாது. உயிரோட இருக்கும்போது சொல்லணும், என் தாய் பாக்கியவதி அப்படின்னு பிள்ளைகள் சொல்லணும். ஒரு புருஷன் தன் கணவன், ஒரு கணவன் தன் மனைவியை பார்த்து சொல்லணும். அநேகம் பெண்கள் குணசாலிகளா இருந்தது உண்டு, நீயோ எல்லோரிலும் மேம்பட்டவள் சொல்லணும். அது மாதிரி ஒரு மனைவி தன் கணவனை பார்த்து சொல்லணும், ஆண்டவனே அப்படின்னு சொல்லணும். சாரல் சொன்ன மாதிரி இப்பெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அப்படிங்களா, பேர் சொல்லி வாடா போடா, அது ஒரு அன்புடைய மிகுதி அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு உண்மையே தெரியல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. 15ஆம் வசனம் கூட அங்க பாருங்க, தேவனுடைய அளவில்லாத அபிஷேகம் இருக்குமா. தோட்டங்களுக்கு நீரூற்று, ஜீவ தண்ணீரின் துறவு, லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு நறுமணம் நிறைஞ்சது. நம்ம நினைக்கிறோம் நெருக்கப்படுகிறதுனால, சில எல்லாரையும் போல நமக்கு சில காரியங்கள் நடக்காததுனால நம்ம ஏதோ கூமாத்து தண்ணிமா நினைச்சுக்கிறோம். இங்க அப்படி சொல்லல. உடைய தோட்டம் இவ்வளவு அருமையானது, இவ்வளவு மனம் நிறைந்தது, உன்னை நான் விரும்பி உன்னோடு வாசம் பண்ணக்கூடியதாய் உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. 16ஆம் வசனத்தை வாசிப்போம். வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. எப்ப வேணா நம்ம ஆண்டவரை இன்வைட் பண்ண முடியுமா? என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரை, காலையில வாங்க, மத்தியானம் வாங்க, சாயந்தரம் வாங்க, ராத்திரி வாங்க, மிட் நைட்ல கூட வாங்கல, எப்பவுமே ரெடி. நான் உங்க பிள்ளைதான், எனக்கு வேற ஒரு வாழ்க்கை சீக்ரெட் லைஃபே கிடையாது. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எல்லாருக்கும் முன்பாக ஒரு திறந்த புத்தகமாய் இருக்கிறது. மடியில ஏதோ இருந்தாலும் வழியில பயம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, மடியில கனவு இருந்தாலா ஏதோ சொல்லுவாங்க, படம் போய் பார்த்து போச்சு. எல்லாரும் இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், ஆதாமை போல ஏவாளை போல என்ன செய்வோம், ஒழித்துக் கொள்வோம், உட்புதற்குள்ள ஒழித்துக் கொள்வோம். அப்படி இல்லைன்னா வாங்க ஆண்டவரே, வாரும் என் நேசரே அப்படி கூப்பிடுவோம். வாங்க ஆண்டவரே. ஒரு வாலிப மகன் இன்னைக்கு பெரிய ஊழியக்காரனா இருக்கிறான், கல்யாணம் முடிஞ்சு அவனுக்கு பிள்ளைகள் எல்லாம் இருக்குது, அபிஷேகத்துல பயங்கரமா. அவனை நான் பார்க்கும்போது எந்த வயசு, இவனுக்கு சின்ன பையனா இருப்பான் பார்க்கறது. அப்ப இருந்தே தேவ பிரசன்னம் அவ்வளவு அவனுக்கு பிடிக்கும். அப்படியே வளர்ந்து காலேஜ் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா முத்திலும் சன்னியாசி மாதிரி தான் இருப்பான். ஆனா உள்ளத்துல மற்றபடி எல்லாருடையும் நல்லா பேசுவான். நான் கூட பயப்படுவான் அந்த நாள்ல யார்கிட்டயும் பேசுறது. அவன் எல்லாருக்கையும் பேசுவான், கொஞ்சம் வளர்ந்த அப்புறமா பேசுவான். ஆனா அவனுக்கு என்னன்னா எவ்வளவு லிமிட்னு தெரியும், அந்த அளவு மட்டும் கரெக்டா பேசிட்டு இன்னைக்கு பெரிய ஊழியக்காரனா இருக்கிறான். எனக்கு ஒரு முறை சுகவீனம் வரும்போது அவன் எனக்காக ஜோப் பண்ணான். அப்ப என்ன, அவன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் நம்ம படிச்சிருந்தான். அது ஊழியத்தின் பாதையில எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு. அப்ப அவங்க அப்பா கூட என்ன செய்தாரு, என்னை பார்த்தா பயந்தார். அபிஷேக் கூட்டத்துக்கு போகும்போது அவங்க வைப்பு கிட்ட என்னை டச் கூட பண்ண வேணான்ட்டாரு. அதுக்கு முன்னாடி என் கருத்தத்தோட சொல்வார், ஏன்னா எவ்வளவு நெருக்கத்துக்கு நடுவிலையும் அபிஷேகத்தை காத்துக்கிறாங்க சிஸ்டர், உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு திறந்த வாசல். ஆனா நீங்க அந்த அனாயிட்டிங்க காத்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டருடைய கை பக்கத்துல புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்க ஒரு செட்டா அந்த அபிஷேகத்துக்கு நாங்க ஏகிற காலங்கள் உண்டு. அவங்க வைப்பா இருந்தாலும் என் கையை அவங்க பிடிக்கிறாங்கன்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சுருவேன் நான் நினைப்பேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பாதையில போகும்போது அவங்க இப்படி காமிச்சிருவார், தள்ளி நின்று. ஏன்னா அந்த பாதை அவ்வளவு கடினமான பாதை. என் சரீரத்துல ஒரு வியாதி இருந்துச்சு, ஸ்கின் ப்ராப்ளம், என்னால் தாங்கிக்க முடியாத பிரச்சனை. அந்த நாள்ல பாத்தீங்கன்னா நான் தனிமையாக்கப்பட்டேன்.
ஆனா கர்த்தர் என்னோட கூட இருந்தாங்க. ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட உங்களுக்கு கூட சில விதமான வியாதிகள் இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு அறிஞ்சவங்க உங்களை தள்ளி போடுறாங்கன்னா இயேசு மட்டும் கூடவே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நினைச்சு பார்க்கணும், இந்த உலகம் என்னைய பத்தி என்ன நினைக்குது, இதை பத்தி இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நினைச்சு கூடாது. கர்த்தர் நல்லவர், அவர் பார்வையில நான் எப்படி இருக்கேன் மட்டும் சொல்லி முடிச்சு நான் நினைக்கிறேன். சங்கீதம் 92, 12, 13 வசனங்களை வாசிப்போம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். தேவ பிள்ளைகள் செழித்து வாழ்க்கை நடத்துறது அவருக்கு பிடிக்கும். ஒரு தரித்திரமா இருக்கிறது, வறுமையில் இருக்குது, நோயாளியே இருக்கிறது, பாவியே இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒண்ணு. நீங்க இதெல்லாம் கேட்கணும். ஆண்டவரே நீ இப்படி சொன்னீரே. நீதிமான் எப்படி இருப்பான்? பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவான்னு சொன்னீங்களே. இதெல்லாம் பிராமிஸ் வேர்டை புடிச்சுக்கிட்டு தினம் கேட்டாலே போதும். ஆண்டவரே இப்படி சொன்னபடி ஆசீர்வதி ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒண்ணும் வேண்டாம், இதுதான் செக் புக் கொடுத்துட்டாரு. இதை ஒரு செக்கா கிழிச்சு போட்டு நம்ம வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ அவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பாங்களாம்? செழிப்பா இருப்பார்கள். 1 சாமுவேல் 2:21 கடைசி பகுதியை நம்ம வாசிக்கிறோம். சாமுவேல் என்ற பிள்ளையாண்டா கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய குடும்பத்தை கர்த்தர் சமூகத்துக்கு கொண்டு வந்து தேவ சந்நிதியிலே அவர்கள் பழகணும். அவர்கள் வளரும் போதுதான் என்ன செய்வாங்க? முதிர் வயதிலே கூட கனி தந்து புஷ்டி பசுமையுமாய் இருப்பார்கள். தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருப்பார்கள். 1 சாமுவேல் 3:19 சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவருடனே கூட இருந்தார். கர்த்தர் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. அப்ப கர்த்தர் கூடவே இருந்தார். நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவு வெயிட் போடுது, எவ்வளவு வெயிட் குறையுது, இதெல்லாம் பார்க்க பிரயோஜனம் இல்லை. கருப்பா இருந்தா கேரட் ஜூஸ் கொடுக்கலாமா, எந்த முகத்துல பூசலாம், எப்படி வெள்ளையா வரும், இது திங்க் பண்றதுக்கு விட மேல ஒண்ணு இருக்குது. என் பிள்ளைய நான் கர்த்தரோடு வளர்க்கிறேனா, கர்த்தர் அவளோடு இருக்கிறாரா, இது எல்லாமே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். இதெல்லாம் நான் எவ்வளவு வருஷமா கடைபிடிச்சாலும் இன்னும் அநேக வாக்குத்தத்தங்களை இன்னைக்கு அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவதில் அவர் உண்மை உள்ளவர். அவர் வார்த்தை அவர் தானே நிறைவேற்றி தரணும். அப்படி நீங்களும் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு வசனங்களை எடுத்து வச்சு நீங்க அதை தேவன் சமூகத்தில் அறிக்கைட்டு நம்பிக்கையோடு கர்த்தரை துதித்து அதுக்கு என்னை தகுதிப்படுத்தணும்னு சொல்லி நீங்க கேட்கும் போது, உங்களை தாழ்த்தும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம எழுந்து நின்று செபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்மோட பேசுறாரு, நாம அவரோட பேச வேண்டாமா? முடியாம உட்கார்ந்து கொடுங்க. விமால சந்தர தியா துரி கபல பனா கண்ண மூடுவோம் தூரா பாமா ரபதனா கரதியா கரபா. எத்தனை அழகானவர்கள் நம்ம ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, எத்தனை அலங்காரம் நிறைந்தவர்கள் நீங்க அப்படின்னு சொல்லி 4 பாயிண்ட் நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன். எப்படி அலங்காரம் பெற்றவர்கள்? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி இருதயத்துல மறைந்திருப்பதனால் நாங்கள் அலங்காரம் பெற்றவர்கள். 2வதா பார்த்தோம் சங்கீதம் 68:13 படி நாங்க இன்னைக்கு எப்படிப்பட்டதால வேணா செய்யலாம், யாராலும் எப்படிப்பட்ட அவமானம் வேணா படலாம், ஆனா உங்களோட இருக்கிறதுனால எப்போது மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறதுனால அது எங்களுக்கு ஒரு அழகு நீங்க தந்திருக்கீங்கப்பா. வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளை போல ஒரு அழகு. ஓ ரபஹதுனி திரி கபலபா. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படுவதாக, செவிகள் திறக்கப்பட்டு என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற சத்தத்தை அவர்கள் கேட்பார்களாக ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. சொல்ல வேண்டியவர் சொல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் பெற்றுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ஆண்டவரே அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூடிய சௌந்தரியம் தான், ஆரோக்கியம் தான், கிழமை தான், அழகுதான், அதுதான் நிரந்தரம். கர்த்தருக்காக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் செயல்கள் அதுதான் எங்களுக்கு புகழ்ச்சி ஆண்டவரே. எல்லாம் அந்நிய பாஷைகளை பேசுவோம்.
உங்களுக்கு சகோதரியாய், உங்களுடைய மனவாடியாய் என்னை அழைக்கிறீரே. அழுமூச்சியாய் நாங்கள் வாழ்கிறோம். ஆனா உங்க பிரியம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு ஆண்டவரே. எங்களை பத்தி யாருமே நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்க, ஆனா எங்களை அப்ரிஷியேட் பண்ண யாருமே இல்லை. ஆனா நீங்க ஆண்டவரை பார்த்து 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 எங்க அழகை ரசிச்சு, எங்களை ஆவிக்குரிய தன்மையை ரசித்து அதை புகழுகிறீங்களே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. பிரியமாய் உன்னோட வாசம் பண்ணுவே என்று சொல்லுகிறீங்களே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அது போல தேவ பிள்ளைகள் செழிப்பா வாழ்றதுதான் அடைய நீங்க ரசிக்கிறீங்கப்பா. உடுத்து விட்டு ரசிக்கிறவங்க, ஊட்டி விட்டு ரசிக்கிறவங்க ஆண்டவரே. ஹalleluya. பாதுகாத்து ரசிக்கிறவங்கப்பா. இரவெல்லாம் துணையாய் இருந்து பகல் பொழுதிலே எங்கள் மலர்ந்த முகத்தை, ஆரோக்கியமான சரீரத்தின் நிலைமையோடு தேவனை ஆராதிப்பதை பார்த்து மகிழ்கிற தேவன் நீர் ஆண்டவரே. தேவ சந்நிதியிலே எங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்த அழகை பார்த்து, திறமையை பார்த்து நீ ரசிக்கிறவர் ஆண்டவரே. நாங்கள் யாரு அலங்கரிக்கப்பட்டவர்கள், அலங்காரத்துக்கு உரியவர்கள், தேவனால் அலங்கரிக்கப்படுகிறவர்கள் என்று சொல்லி இந்த நாள் முதல் தங்களை தாங்களே பார்க்கும் போது ஒரு பிரியம் வரட்டு ஆண்டவரே. இந்த பிரியம் இருந்தாதான் எல்லாரையும் வாழ்த்த முடியும், எல்லாரையும் நேசிக்க முடியும், யாரையுமே குற்றம் சுமத்தாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். எங்களை அற்புதமாய் மாற்றி இந்த மாற்றத்தை எங்கள் பிள்ளைகள் புரிந்து கொள்ள, ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி புரிந்து கொள்ள, பெற்றோர் புரிந்து கொள்ள, நண்பர்கள் புரிந்து கொள்ள இந்த மாதத்திலே நடத்துவீராக. எங்கள் சபையை அலங்கரித்து ஆசீர்வதிக்க செய்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் எல்லாம் எங்களுக்கு இவைகளிலே கான்சென்ட்ரேட் பண்ணி நாங்கள் எவ்வளவு தூரம் பிரகாசிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சாட்சியாக அல்ல, எங்களையே சாட்சியாக நிறுத்துவீராக. எங்கள் வாய் சொல்ல வேண்டாம், எங்கள் வாழ்க்கையை சொல்லட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழிநடத்தும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.